ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் இந்த நவம்பர் மாதம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் இரண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிடிவாதம் தான். பிடிவாத குணன்றது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதையும் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு செஞ்சிட்டாங்கன்னா எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கடைக்கு வர போராடி அதை முடிச்சு காட்டுவாங்க. தன் முனைப்பு மிகவும் அதிகமுள்ளவர்களாக இருப்பாங்க. தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கவே மாட்டாங்க. தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனாலுமே உதவிக்கு தகுதியானவர்களை சரியாக தேர்வு செய்து உதவி செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்க. வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலுமே அவற்றை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து நற்பெயர் எடுப்பாங்க. இன்னும் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கோவில்களில் இருக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கேளிகை சுற்றுலா போன்றவை பிடிக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனம் தான் ரொம்ப பிடிக்கும். கடைக்காரங்க அப்படின்னா இவர்கள் கடையிலேயே அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. ஒரு செயலில் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னா எல்லோரிடமும் அபிப்பிராயங்கள் கேட்டுக்கொள்வாங்க. ஆனால் முடிவு அப்படிங்கிறது அவர்கள் நினைத்து வைத்திருந்த முடிவு மட்டுமே செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் செய்யும் வேலைகளை காப்பி அடிக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே தனித்துவமாக காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மகரம் சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால கருப்பு நிறம் இவர்களுக்கு ஏற்ற நிறமாக பார்க்கப்படுது. புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல்கள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் மோஸ்ட்லி மகர ராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க 33 வயது முதல் 35 வயதுக்குள்ளே தொழில்துறையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. 40 வயதுக்கு மேலே தொழில்துறையில் சாதனை படைப்பவர்களாக இருப்பாங்க. மேலும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து தெய்வங்களாகிய ஐயனாரப்பன், ஐயப்பன் மற்றும் சிவ வடிவங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 3 கடவுளையும் நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் சஞ்சரம் பண்ணுறாரு. அதிலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகல போகுது.
குரு பார்க்க கோடி நன்மைகள் விதித்திடும் என்பதற்கேற்ப கல்யாண முயற்சிகள் கைகூடி வரும். கடமையில் இருந்து தோய்வுகள் நீங்கும். பகை அனைத்தும் உறவாகும். பாதியில் நின்று பல பணிகள் ஒவ்வொன்றாக முடியும். குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் அதிசாரகதியில் வந்தாலுமே சப்தமஸ்தானம் என்பதால் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெற வழிவகுத்து கொடுப்பார். இதுவரை சேமித்த சேமிப்புகள் கரைந்து விட்டதே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அதை ஈடுகட்டும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். குருவின் பார்வையால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நல்ல திருப்பங்களும் பொறுப்புகளும் வரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தென்படும். இடம் பூமி விற்பனையால் லாபம் அதிகமாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் மாதம் முழுவதுமே தனஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. 2ல் ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வரும். என்றாலும் கூட சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் விரயங்களும் கூடுதலாக இருக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. சனி உங்கள் ராசிநாதனாகவும் இருப்பதால் உடல்நலத்திற்காக சிறிய செலவிடும் சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்பத்தினரின் பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்கச் செய்யுங்க. அருகில் உள்ளவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று குறையக்கூடும். மேலும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க செய்யும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கிளை தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். தாய்வழி ஆதரவு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்புகள் இன்னும் கைகூடவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த விஷயங்கள் நிறைவேறப் போகுது. எதையும் துணிந்து செய்ய முயற்சி எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு பற்றிய தகவல்கள் கிடைக்கும். நாள்பட்ட நோயால் இருந்து நிவாரணம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் உயருங்க. மேலும் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அப்பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சியில் சிறப்பான விஷயங்கள் நடக்கும். குடும்ப பிரச்சனை அகலும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வெற்றியாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கேட்ட சலுகைகளோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைக்கும். மேலும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். சகோதரர் வர்க்கத்தினரின் ஆதரவு அதிகமாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே போல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களும் உத்தியோக உயர்வும் கிடைக்க போகுது. கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். தனவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. வீடு வாங்கக்கூடிய யோகமும் பிறந்திருக்கு. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1, 2, 5, 6, 16. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த மாதம் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.